வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். ஸ்பராக ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. ரேவதியை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்காக 4-5 பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதியை பக்கத்தில் இருந்து அப்போன்னு பார்த்து, சகல இப்போ என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் தான் தேவை. நான் கோயில்லையே தான் இருக்க போகிறேன். சகல நீ இங்கே இருந்தால் தான்ப்பா ரேவதிக்கு பக்கபலமாக இருக்கும். இல்லைப்பா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாரு நம்ம கார்த்தி. சித்தர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு, நான் உங்கள் மனசை குளிர வைக்கணும், அதுக்கு என்ன வேணான்னு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டம் யாருக்கும் வந்து தராதிங்க, எனக்கு வேணாம் தாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து வேண்டிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குடம் வந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கி நான் 1008 குடம் வந்து சாமிக்கு வந்து ஊற்றலான் இருக்கேன், இது மாதிரி அனுமதி தருவீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க. குருக்கள் கிட்ட, தாராளமாக செய்ப்பா, எதுக்குப்பா அவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் வந்து செய்கிறீங்க, ஒரு 54 குடமே கஷ்டம் தம்பி, படிக்கட்டு அவ்வளோ தூரம் இறங்கி ஏறணும், ஈரமாக இருந்துச்சுன்னா வழுக்கும், நீங்கள் கொண்டு வர தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சுன்னா படிக்கட்டில் ஏறுறதுக்கெலாம் சிரமமாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என் மனைவி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கா, அவளுக்காக அங்கே சில பேர்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த நேரம்னு பார்த்து சாமியோட ஆசீர்வாதத்தை ரேவதிக்கு பரிபூர்ணமாக வாங்கி தரணும், அதுக்காக தான், இல்லாட்டி கஷ்டமாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, சரி தம்பி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்காப்பா உன் பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு அவள் எங்கே போவா, தாராளமாக வந்து பண்ணுப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, கோயிலுக்கு சில பேர்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து குடத்தை வந்து எடுக்கிறாப்புல, கடவுளே எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் ரேவதிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடத்தில் வந்து குடம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே ஏறி வராரு நம்ம கார்த்தி. அதுக்கப்புறமேட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து வராங்க. நான் உனக்காக என்ன வேணான்னு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்ப்பா, பார்த்துக்கப்பா ரேவதி என ஒவ்வொரு குடத்துக்கும் வந்து ரேவதியை நினச்சி வேண்டிக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வராங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக, இந்த தம்பி என்ன மேலேயும் கீழேயும் வந்து ஏறி ஏறி வந்து குடத்தை வந்து ஊற்றுறாங்க. அதுவும் அம்மா இந்த காலத்தில் மனைவி மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு உதாரணமாக இவர் வந்து இருக்காப்புல. என்ன நடந்துச்சு அவர் வாழ்க்கையில், அவர்கிட்ட தொந்தரவு பண்ணி கேட்கக்கூடாதுன்னா நாங்கள் உங்ககிட்ட கேட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப குருக்கள் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அச்சோச்சோ இந்த சின்ன வயசில் இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கான்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தியோட பொறுமையை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த குடத்து தண்ணி எடுத்து மேலே வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து பிள்ளையாருக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காரு நம்ம கார்த்தி. அந்த இடத்துல உடனே சரி ஈஸ்வரி அம்மாவுக்கு குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம போய் பார்க்காமலாம் இருக்கக்கூடாது, நம்ம 4 பேர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட செயலை வந்து நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து ஈஸ்வரி அம்மாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அம்மா இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதான் உங்கள் பொண்ணு பேரில் வந்து பூஜை பண்ணி இது மாதிரி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்தாங்க இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலின்னு எனக்கு இதுலேருந்து தெரியுது. நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து செய்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இருப்பினும் என் பொண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு, பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கே அவள் வந்திருக்கா. இனிமேட்டுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு தெரில. நிச்சயம் அப்படியெல்லாம் எதுவும் தப்பாலாம் நடந்துடாதுமா, அதான் உங்கள் மாப்பிள்ளை இருக்காரே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, மாப்பிள்ளை இருக்காரா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்குறாங்க. கோயிலில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஈஸ்வரியும் சந்திராவும் கேட்கும்போது, என்னம்மா அவ்வளோதானாங்கிறீங்க, அவரோட வேண்டுதலுக்கு நிச்சயம் வந்து கடவுளே வந்து இறங்கி வந்து உங்கள் பொண்ணை கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், அப்படி என்ன பண்ணுறாரு தெரிஞ்சுக்கலாமான்னு சந்திரா வந்து கேட்கும்போது, 1008 குடம் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்ற போகிறாராம், அதுவும் பிள்ளையாருக்கு, அதெல்லாம் யாராலமா முடியும், அத்தனை குறுகியான படிக்கட்டில் இறங்கி இறங்கி ஏறி அவர் இது மாதிரிலாம் வந்து செஞ்சிட்ருக்காரு. ரேவதி மேலே அன்பு பாசம் இருந்துச்சுன்னா ஒரு 10 குடம் 15 குடம் வந்து விடலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வந்து நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவர் செஞ்ச செயலை வந்து உங்ககிட்ட எல்லார்ட்டையும் வந்து சொன்னாரா அப்படின்னு சந்திரா வந்து கேட்கும்போது, எங்ககிட்ட அவர் சொல்லலை, அவர் சொன்னதை செய்கிற விஷயத்த நாங்கள் பார்த்துட்டு குருக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் காலையிலேருந்து இதான் வேலையானு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, 3-4 மணி நேரமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து பாக்கியசாலிம்மா உங்கள் பொண்ணு, உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணும் எக்காலத்திலையும் பிரிஞ்சிட மாட்டாங்க சரிங்களான்னு சொன்னோன்னே ஈஸ்வரி அம்மா வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒருத்தவங்க மட்டும் வெளில வராங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க,
இவ்வளோ நேரம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லதாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை அங்கே படுற கஷ்டத்தினால நம்ம பொண்ணுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் வந்து கிடச்சிருக்கு. நிச்சயம் நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. சகல அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ச்சே, இங்கே இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுறான், இங்கே இல்லைனாலும் ஸ்கோர் பண்ணுறான், என்னையா இது இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா அதை நம்ம தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஓரமாக வந்துட்டு அவங்க புருஷனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு சந்திரா அப்படின்னு சிவனாண்டி வந்து கேட்கும்போது, ஏங்க அவன் ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ரேவதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, நானும் கேள்விப்பட்டேன், நீ வேற உங்கள் அக்கா பக்கத்தில் இருப்ப, நான் இதுமேட்டு ஃபோன் பண்ணனா உங்கள் அக்கா ஒன்றும் நம்ப மாட்டா, அடித்து துரத்திடுவான் தான் நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து புரியுது, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு சந்திரா, செய்யலாம். கோயிலில் அவன் ஏதோ ரேவதிக்காக வந்து கடுமையாக வந்து வேண்டிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அதை முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க. அதனால இங்கே ரேவதி வந்து நல்ல விதமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஏன்னா அவள் நம்மளை பார்த்து சிரித்தாங்க, அதுவும் நம்ம கஷ்டப்படுறப்ப அவள் இப்படியெல்லாம் வந்து ஆனதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் கார்த்தி எப்படி இருந்தாலும் மீட்டு எடுத்துருவான் போல இருக்கு. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கணும்னு யோசிக்கிறாங்க. சரி சந்திரா, சொல்லிட்டல்ல, இப்போ அவனை வெறுப்பேற்றணும், அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க சித்தப்பா முத்துப்பேல் கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. கார்த்தி வந்து இப்போ சங்கடத்தில் வந்து இருக்காப்புல, நம்ம போய் வந்து வம்புழுக்கலாமா, சரியான நேரம்ப்பா, சரி பார்க்கலாம். இப்போ நம்ம கோவப்படுத்தினாலும் அவன் கவனம் ஃபுல்லாக வந்து வேறு இடத்துல தான் இருக்கும், நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு போக மாட்டான். இது போதாதா, எத்தனை நாள் வந்து நம்மளை வந்து அடிச்சிருப்பான், கடுப்பேற்றிருப்பான், இப்போ அவன் நம்ம வம்புழுத்தா கூட சண்டைக்கு வர மாட்டான்னு சொன்னால் அவன் கூட நம்ம சூப்பராக நின்று பர்ஃபார்ம் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் அதே கோயிலுக்கு வந்து வராங்க. பார்க்குறாங்க. பார்த்த உடனே முத்துவேல் வந்து பேசுகிறாங்க, டேய், என்னதான் நம்ம போய் அவனை இப்போ வம்புழுத்தாலும் அவன் மிகப்பெரிய ஆளுப்பா அப்படின்னு அந்த இடத்துல முத்துவேல் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. யாருப்பா இந்த காலத்தில் இப்படியெல்லாம் வந்து செய்வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, இல்லை, சிவனாண்டி வந்து பேசுகிறாப்புல, ஆல்ரெடி வந்து தீபாங்கிறவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அபிராமி அம்மாவும் போயிட்டாங்க, இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ரேவதி மட்டும்தான். ரேவதியை இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அவனை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது, அவனோட நல்ல மனசு நமக்கு நல்லாவே வந்து புரியுது. இருப்பினும் நம்மளை கடுப்பேற்றினதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே கொஞ்சம் ரொம்ப கோவம் வருது. வாங்க சித்தப்பா, நம்ம வேலையை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரப்போ கார்த்தி வந்து வச்சிருக்கிற ஒரு குடம் வந்து இருக்குது கீழே, இன்னொரு குடத்தை தான் மாறி மாறி எடுத்துகிட்டு போகிறாங்க. சித்தப்பா, நம்ம குடத்தில் ஏதாவது ஒன்று ஓட்ட போட்டுட்டா போதும், நம்ம அதுக்கப்புறமேட்டுக்கு சாமியே உன்னோட வேண்டுதலை ஏற்றுக்கல, அதனால தான் தண்ணி தீருதுன்னு ஏதாவது கதை கட்டி விட்டுருவோம், இப்போதைக்கு இந்த 2 குடத்தை விட்டால் வேறு எந்த குடத்தையும் பயன்படுத்தக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மாட்டுக்கு ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போகும்போது சிவனாண்டி சொன்னதுனால முத்துவேல் வந்து வேக வேகமாக போய் குடத்துக்கு ஓட்டம் போடுற வழியை வந்து பார்க்குறாங்க. ஏதோ சின்னதாக வந்து ஓட்டம் வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல அடிப்பக்கமாக. இது நம்ம கார்த்திக் வந்து தெரியல. ஒரு பக்கம் இன்னொரு குடத்தை வச்சுக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் வந்து கவனிக்கவே இல்லை. நம்ம கார்த்தி கிட்டக்க போய் பார்க்குறாங்க. என்ன தம்பி, தூக்க முடியலையா, வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னு கம்மியாக வந்து தண்ணி ஊற்றுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ரேவதியை நினச்சிக்கிட்டு சாமி மந்திரத்தை சொல்லிகிட்டே வரதுனால கார்த்தி தான் கவனிக்கலை. அதே மாதிரி குடத்துல வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு குடத்தையும் வந்து அதே மாதிரி ஓட்டையை வந்து போட்டுறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் வந்து கவனிக்கிறாங்க நம்ம கார்த்தி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது, என்னன்னு புரியலையே, இவ்வளோ நேரம் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீ வேண்டுதல் பண்ணுற எல்லாம் வந்து நல்ல விஷயம்தான், ஆனால் சாமி வந்து ஏற்றுக்கல போலையே, என்ன நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும் போல இருக்கு அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் பேசும்போது தான், ஓ, இவ்வளோ நேரம் எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டீங்க, பிரச்சனை ஆகியிருக்கு, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இது எல்லாம் ஓ வேலை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இருப்பினும் இது மாதிரி சின்ன சின்ன தடையெல்லாம் பார்த்துட்டு நான் அசந்து போகிறவெல்லாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் இப்போ சண்டை போட மாட்டேன். ஆனால் இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ரேவதி வந்து எழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து உன் முன்னாடி வந்து நிற்பேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க சித்தப்பா, நம்ம இங்கேருந்து போகலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம தான் காரணம்னு இவன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்தி இப்போ தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சிந்துது அந்த ஓட்ட வழியாக, அதையும் வந்து கை வச்சு அடைச்சிட்டு
அப்படியே வந்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. சோதனை இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா? இவர் இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து செய்வாரா, இல்லை பாதிலேயே வந்து விட்டுருவாரா? ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தம்பி, இது மாதிரி சோதனை கொடுக்குறாருன்னா கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்ட போறாருன்னு அர்த்தம். என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன், சோதனையை யாரால தாங்க முடியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் இது மாதிரி சோதனையை வந்து கொடுப்பாரு. உன்னோட வாழ்க்கை பல மடங்கு சூப்பராக வந்து அமைய போகுது, அதை யாராலையும் மாற்ற முடியாது, சரியா தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நீ 600 குடம் கிட்ட வந்து விட்டுருக்க, இதுவே வந்து சாமியோட மனசை வந்து நிறைவு செஞ்ச மாதிரி, நான் சொல்கிறேன் தம்பி போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு, ஆனால் அதுக்காகலாம் நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு பாதியிலையெல்லாம் வர முடியாது. என் பொண்டாட்டிக்காக நான் வேண்டுதல் செஞ்சதை எல்லாத்தையும் வந்து நிறைவு செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி குடிங்களே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து தண்ணி எடுத்து மொண்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டா போதும், ஏகப்பட்ட பேர் அவங்க கடமையை கூட செய்யறத கூட விட்டுருவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறே தம்பி, போதும் தம்பி, சாமியோட மனசு வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூட, இல்லைங்க நான் வேண்டுதல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயத்துக்காக, அப்படி இருக்கும்போது பல கஷ்டங்கள் தடைகள் எது வந்தாலும் நான் நிறைவு செய்கிற வரைக்கும் என் கடமையிலேருந்து நான் விலக மாட்டேன்னு சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அப்பப்பா, இவரை நினச்சா எனக்கு புல்ல அரிக்குதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.